விஜய் மூஞ்ச பார்த்தா ஜனங்க ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க தப்பு. அது கோர் ஏரியால நீங்க வேலையே செய்யல. அதுக்கான தேவை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேரும் வந்து டிஎம்கே சிறுபான்மையினர் ஓட்டுக்களை நீக்கிடாம பாத்துப்பாங்க, ஏடிஎம்கேவும் அத மாதிரியே பாத்துக்க போறாங்கன்ற அடிப்படையில தாவேக்காய் அதை செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்கு? பூத் ஏஜென்ட்னா போய் எலெக்ஷன் அன்னைக்கு பூத்ல உட்கார்றது மட்டும் பூத் ஏஜென்ட் வேலை இல்லமா. ஒரு பூத்ல 1000 பேர் இருக்காங்கன்னா கமிட்டியில 10 பேரை எதுக்கு போடுறதுன்னா, ஒவ்வொரு பேரும் 100 பேர் அந்த வாக்காளர்களை பிரிச்சுக்கிட்டு அந்த பூத்துல இருக்கக்கூடிய வாக்காளர்கள்ட்ட கேன்வாஸ் பண்ணிட்டே இருக்கணும். பூத் ஏஜென்ட்டாக பூத் முகவர்களாக உங்களை நியமித்து விட்டார்கள் என்றால் வாக்காளர் பட்டியல சரி பார்க்கிறது, எலெக்ஷன் அன்னைக்கு போய் பூத் ஏஜென்ட்டா உட்கார்றது மட்டும் வேலை இல்ல. உங்களை நீங்க பூத் ஏஜென்ட்டா போட்டுட்டாங்க, ஒரு 23வது பூத்துக்கு உங்களை பூத் ஏஜென்ட்டா இந்த கான்ஸ்டிட்யூன்சில போட்டுருக்காங்கன்னா 23வது பூத்துல 1200 ஓட்டர்ஸ் இருப்பாங்க. நீங்க ஒரு ஆளை போட்டுருந்தாங்கன்னா நீங்க தான் அந்த 1200 ஓட்டர்ஸ்க்கும் பொறுப்பு. 5 பேர் போட்டுருந்தாங்கன்னா நீங்க 5 பேரும் அந்த 1200 ஓட்டர்ஸ்க்கு பொறுப்பு. அதுல திமுக வாக்காளர்களை விட்டுட்டு நியூட்ரலா இருக்கக்கூடியவர்களை போய் தினந்தோறும் பார்த்து நீங்க கன்வின்ஸ் பண்ணி வாக்காளர்களாக மாற்ற வேண்டும். அதுதான் பூத் ஏஜென்ட் வேலை. சோ அவங்களுக்கு தொடர் உதவிகளை பண்ணணும். எக்ஸாக்ட்லி. அதன் மூலமா தம்பி நமக்காக எதுக்குனாலும் வருவாரு, அவர் ஓட்டு போடுவோம். அப்ப கன்வின்ஸ் ஆகணும். அவங்களை அப்படி கன்வின்ஸ் பண்ணி தான் பூத் ஏஜென்ட் வேலை.